டிசம்பர் 18, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. இன்றிரவு நிம்மதியாக தூங்குங்கள். நீங்கள் எதை பற்றி கவலைப்படுகிறீர்களோ அதை கடவுள் பார்த்து கொள்வார். Sleep well tonight. God will take care of whatever you are worried about. ரோமர் 10 அதிகாரம் 11 Romans chapter 10 verse 11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது. அவர் முன்குறித்த காரியம் நிறைவேறும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நினைத்திருக்க அதை எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. As the scripture says, anyone who trusts in him will never be put to shame. My dear brothers and sisters, the Lord is able to do all things. He was never deterred from what he set out to do. His predestined will be fulfilled. No human can change what God has planned for your life. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அப்பா, நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீர் சந்தித்து அவர்களை நிறைவாய் ஆண்டவரை எல்லாவற்றையும் நடத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவருடைய வாழ்வில் இன்றைய இப்பொழுதே ஒரு பெரிய காரியத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆம் சுவாமி, நீ தந்தமிட வாக்குத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, நீர் ஆண்டவரை உம்மை விசுவாசித்து ஆண்டவர் உம்மோடு கூட நடக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் அவர்கள் உம்முடைய சொந்தமானவர்கள், உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, ஒருபோதும் எந்த இடத்திலும் ஆண்டவரே அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் முழு நம்பிக்கை உண்மையில் வைத்திருக்கிறார்களப்பா. அப்போ அந்த நம்பிக்கை ஒருபோதும் ஆண்டவரை வீணாகாதபடிக்கு, அந்த நம்பிக்கை ஒருபோதும் ஆண்டவரை குறைந்து போகாத அளவுக்கு ஆண்டவரை கர்த்தர் நீர் ஆண்டவரை முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ள விடுமா ஜெபிக்கிறோம். அவளை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள விடுமா ஜெபிக்கிறோம். அவள் உண்மை விசுவாசிக்கிறாள். கர்த்தர் நீர் அவளுக்கு போதுமானவராக இருந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவர் நீர் இறங்கி அருள்வீராக, பெரிய காரியங்களை செய்தருள்வீராக. பிள்ளையுடைய வாழ்விலே நீர் போதுமானவராக இருந்தருள்வீராக ராஜா. அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாள் நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவள் சோர்ந்து போயிருக்கிற அவருடைய சோர்வுகளை எல்லாம் நீர் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனதில் இருக்கிற எல்லா கலக்கங்களையும் கத்த நீர் நீக்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு இத்தனை நாட்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரை வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு அவருக்கு நன்மையும் பாக்கியத்தையும் இந்த நாளிலே ஆண்டவர் நீர் அருளுகிறதான தயவுக்காமக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தருகிற பெரிதான பாக்கியத்தை நன்மைகளை அவள் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. யார் யார் எந்த பலவீனத்தோடு இப்படி ஜெபிக்கிறார்களோ அந்த பலவீனங்களை கர்த்தர் நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேன்சர் நோயினாலே கஷ்டப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நோயிலிருந்து கர்த்தர் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த கட்டிகள் எல்லாம் மறைந்து போகும்படியாக நிற்கிறவை தரணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டாக்டர்ஸ்களே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் நீர் ஒரு அற்புதத்தை அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ செய்தரல ஆண்டவரே. அந்த அற்புதத்தை அவள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ தொட்டு சுகமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ தொட்டால் போதும் ஆண்டவரே, அது சுகம்தான் அப்பா. நம்முடைய தொடுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க, நீங்க தொடுங்க. உடைய கைகளை கொண்டு போய் ஆண்டவர் பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. உச்சம் தலைமுறை உள்ளம் கால் மட்டும் உடைய பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவர். நீங்க ஒரு வாட்டி தொட்டா போதும் ஆண்டவரே, சுகம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு வந்து விட ஆண்டவரே. உடைய சுகம் அளிக்கிற அந்த வல்லமை அப்பா உடைய பிள்ளைகளுடைய
ஆண்டவரே அப்பா சரீரத்தில் பாய்ந்து ஓடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து ஓடட்டும், சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர் நீர் விசேஷித்த சுகத்தை ஆரோக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து என்னாலும் எப்பொழுதும் சந்தோஷமாய் சமாதானமாய் மகிழ்ச்சியாய் குடும்பமாய் வாழ வாழ்ந்திருக்க நீர் கிருபை தர விடமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கரம் இருந்து வழிநடத்திட்டோம். நீரே பெரிய காரியங்களை செய்தரலாம், பெரிதான நன்மைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை தந்தரலாம், ஆசீர்வாத நன்மைகளை நீர் ஊற்றியறல விடமாய் ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்களை காண நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றோர்கள் வாழ நீர் கிருபை தாரும். நல்ல ஆண்டவரே சுக வாழ்வை நீ தந்தரலும். அநேக ஆண்டவர் பிறந்த நாட்களை கண்டுபிட நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாளை கத்தருக்குள்ளாக கண்டு மகிழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்துகிற தேவக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.